என் 2 பசங்களும் எல்கேஜிலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நீங்கள் சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டால் நின்று போகிறவர்கள் இல்லை. உங்களுக்கு பாராளுமன்றத்தில் ஒதுக்கிற நிதி வந்து சேராது என்று தெருவில் ரவுடி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. உங்களுக்கு தான் எதுவுமே பண்ண முடியலையே, நீங்கள் ஏன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பார்க்குறீங்க? இப்போ நான் கேட்குறேன், 92லேருந்து இன்னைய வரைக்கும் எத்தனை மாநிலங்கள் வெற்றிகரமாக மும்மொழி கொள்கையை செயல்படுத்தி இருக்கிறார்கள்? ஆன்சர் 0. குறிப்பாக வட மாநிலங்கள், இன்றைக்கு நம்ம ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் என்று கருதும் மாநிலங்கள் எத்தனை பேர் ஒரு மொழி கொள்கையை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்றால் அதுலேயும் ரொம்ப தேடி தேடி காண வேண்டியிருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 60% மாணவர்கள் ஹிந்தியிலேயே தேர்வை தாண்ட முடியாத அளவில் இருக்கிறார்கள். இங்கிலீஷெல்லாம் இன்னும் கனவு கூட வரலை. அப்போ அவங்க ஆள்ற இடங்களில் ஒரு மொழி கொள்கையை சரியாக நிறைவேற்ற முடியாதவர்கள் நம்மளிடம் கூறுகிறார்கள், நீங்கள் 2 மொழி கற்றுக் கொடுத்தா பத்தாது, 3வது மொழியும் நீங்கள் கற்றுக் கொடுத்தே ஆகணும், இல்லை என்றால் உங்களுக்கு பாராளுமன்றத்தில் ஒதுக்கிற நிதி வந்து சேராது என்று தெருவில் ரவுடி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், யாருக்காவது அறிவு இருந்தால் நாங்கள் வெற்றிகரமாக ஓரளவுக்கு, ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டேன், இங்கேயும் பலர் தேர்வை தாண்ட மாட்டேன்றாங்க, அதை சிறப்பிக்கணும்னு நம்ம எத்தனையோ முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். குறிப்பாக கோவிடுக்கு அப்புறம் இல்லம் தேடி கல்வின்ற ஒரு முயற்சியை வேறு எந்த மாநிலமும் எடுக்காத முயற்சியை எடுத்து நம் மாணவர்களுக்கு, நம் குழந்தைங்களுக்கு முன்னேற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் இருக்கிற இருமொழி கொள்கையிலேயே இன்னும் சிறப்பிக்கணும் என்ற முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கும் போது யாரோ ஒரு மொழி கொள்கை கூட சரியாக அமல்படுத்த முடியாதவர்கள் இல்லை இதை விட்டுட்டு நீங்கள் 3க்கு போகணுங்கன்னா யார் இதை சிந்தனை உள்ளவர் யோசிப்பாங்களே, ஏன் உங்களுக்கு தான் எதுவுமே பண்ண முடியலையே, நீங்கள் ஏன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பார்க்குறீங்க? அதான் முதலமைச்சர் தெளிவாக கேட்டிருக்கிறார். எல்கேஜி யூகேஜி படிக்கிற மாணவர்கள்லாம் முனைவர் பட்டம் படிக்கிறவங்கள்ட்ட இப்படி தான் கல்வி கற்றுக்கணும்னு சொன்னால் யாராவது கேட்டுக்குவாங்களா? இந்த சூழ்நிலையில் நான் அடிப்படை கேள்வி கேட்க விரும்புவது, இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல 10,000 பள்ளிகளில் பல லட்சம் மாணவர்கள் பயிற்சி கல்வி பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் கூடுதல் மொழியை நம்ம கட்டாயப்படுத்தி கற்றுக் கொடுக்கணும் என்றால் எத்தனை 1000 புதிய ஆசிரியர்கள் நம்மளுக்கு தேவை? எத்தனை 10,000 மணி நேரங்கள் இல்லை லட்சம் மணி நேரங்கள் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த மொழியை முதல்ல அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தேவைப்படும்? எத்தனை 1000 கோடி ரூபாய் கூடுதல் இதற்கு தேவைப்படும்? எத்தனை கூடுதல் கட்டடங்கள் இல்லை பள்ளி அறைகள் தேவைப்படும்? இதெல்லாம் யார் செலவு பண்ணுவா? கொள்கைன்னு நீங்கள் எழுதி கொடுக்குறீங்க, செயல்படுத்த வேண்டியது நாங்கள். இது 1986லையும் 92க்கும் ஒன்றிய அரசுக்கு இருந்த அறிவு இன்றைக்கி ஏன் காணாமல் போச்சு? அமல்படுத்துகிறவங்களுக்கு தானே தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. இன்றைக்கு இதெல்லாம் சாத்தியமே இல்லை. 3 மொழி கொள்கையெல்லாம் போய் ஸ்கூலில் பண்ணணுன்னா இடமே இல்லை. இந்த பாதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். அதற்கு மேல் ஒன்று சொல்கிறேன், ஒரு பள்ளி திட்டத்தை உருவாக்கும் போது, கல்வி திட்டத்தை உருவாக்கும் போது சமூக நீதிக்கு ஏற்ப எல்லா குழந்தைகளுக்கும், அதாவது ஏழை எளிய குடும்பத்துலேருந்து வந்தாலும் சரி, கொஞ்சம் முன்னேறிய குடும்பத்துலேருந்து வந்தாலும் சரி, நகர்ப்புறத்துலேருந்து வந்தாலும் சரி, கிராமப்புறத்துலேருந்து வந்தாலும் சரி, மலைப்பகுதியிலேருந்து வந்தாலும் சரி, எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே கல்வி திட்டம் கற்றுக் கொடுத்தால்தான் அது அரசுடைய கடமையை முழுமையாக நிறைவேற்றும் வகையில் சமூக நீதிக்கு ஏற்ப செயல்படுற சரியான முறை. அதற்கு மேல் யாருக்கெல்லாம் வேணுமோ, யாரெல்லாம் தனி டியூஷன் எடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டோம். நம்மளுடைய கடமை அனைவருக்கும் ஒரே கல்வியை கொடுக்க வேண்டியது. அதை நாம் சிறப்பாக செய்திருக்கிறோம். எத்தனையோ பேர் கூறியிருக்கிறாங்க, வேறு எந்த மாநிலத்தை விட தமிழ்நாடு தான் சிறப்பான விளைவுகள் கிடைத்திருக்கு எந்த அளவுகோல் எடுத்தாலும். இதை மாற்றுவதற்கு சாத்தியமே இல்லை. இந்த வாதமெல்லாம் அவங்களால எதிர்க்க முடியாதனால் புரளி ஒன்றொன்னா கிளப்புறாங்க. முதல் புரளி, அமைச்சர் பசங்க எங்கே படிக்கிறாங்க, அமைச்சர் பேரங்க எங்கே படிக்கிறாங்க? 34 பேரோட பசங்க எங்கே படிக்கிறாங்கன்றது முக்கியமில்லை. 8 கோடி மக்களுக்கு என்ன கல்வி திட்டம் என்றது தான் முக்கியம்.
எந்த வாதத்திலையும் தனிநபருக்காக திசை திருப்பும் போது இது மிகவும் தோல்வி அடையக்கூடிய வாதத்தை தான் திசை திருப்புறாங்கன்னு நம்ம எண்ணணும். ஆனாலும் நான் ஒரு உண்மையை இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஏதோ ஒரு கட்சி தலைவர் இன்றைக்கி ஏதோ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார், அமைச்சர் பிடிஆரோடைய பசங்க எத்தனை மொழி படித்தார்கள் என்று சொல்லட்டும். நான் தெளிவாக விளக்கம் இன்றைக்கு சொல்கிறேன். எனக்கு இருக்குது 2 புதல்வர்கள். என் அப்பா பேருக்கு 2 பேருக்கும் அவங்க 2 பேர் பிரித்து வச்சுருக்கேன். ஒருத்தர் பேர் பழனி, ஒருத்தர் பேர் வேல். என் 2 பசங்களும் எல்கேஜிலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையில் தான் படித்தார்கள். யாருக்கெல்லாம் விளக்கம் தேவையோ எடுத்துக்கட்டும். அடுத்து நான் கூறுகிறேன், அவங்க சொல்கிறாங்க 52 லட்சம் பேர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்கள மாத்திரம் 2 மொழி தான். 56 லட்சம் பேர் 58 லட்சம் பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஏன் 3? அப்படியே கிடையாது. போர்டை, அதாவது கல்வி திட்டத்தை பொறுத்து இருக்குது. 52 லட்சம் பேர் வேணால் தமிழ்நாடு பள்ளிகளில் படிக்கலாமே தவிர நிறையா தனியார் பள்ளிகளும் சட்டம், அதாவது தமிழ்நாடு கல்வி திட்டத்தின் ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாமும் 2 மொழி தான். அதுதான் எல்லாத்துக்கும் சமம். அதுக்கு மேல் சொல்கிறேன், சிபிஎஸ்சியில் வேணால் 3 மொழி கொள்கையை வச்சுருக்காங்க, அதை அமல்படுத்துறதுல தமிழ் வாத்தியாரே வைக்கல, அது வேறு. ஆனால் என் பசங்க படித்த மாதிரி இன்டர்நேஷ்னல் போர்டிலெல்லாம் 2 மொழி கொள்கை தான். அதுலேயும் அது ஐபி போர்டாக இருக்கட்டும், ஏபி போர்டாக இருக்கட்டும், இல்லை ஐஜிசிஎஸ்சி என்ற கேம்பிரிட்ஜ் போர்டாக இருக்கட்டும், இதில் எல்லாத்திலும் 2 மொழி தான். அதனால் இந்த புரளியெல்லாம் ஏதோ பணக்காரங்க மட்டும் 3 மொழியை நாங்கள் திணிக்கிறோம், ஆனால் ஏழைக்கு வாய்ப்பு கொடுக்கலன்றதுலாம் ரொம்ப தவறு. நம்ம எல்லாத்துக்கும் 2 மொழி தான் தேவை என்றதை நம்ம முன்வைக்கிறோம். யார் வேணாலும் எங்கே வேணாலும் அதற்கு மேல் படிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. நான் பல இடங்களில் கூறியிருக்கிறேன், ஹிந்தியை ப்ரொமோஷன் செய்யும், ஹிந்தியை முன்னெடுக்கும் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா என்ற அமைப்பு சென்னையில் தலைமை அலுவலகத்தை வைத்து, அதற்கு மேல் திருச்சியில் ஒரு அலுவலகத்தை வைத்து, எங்கெங்கெல்லாம் எப்பெல்லாம் முடியுமோ ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதியை வைத்து ஹிந்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் என்றைக்கும் தடை செய்யவில்லை, என்றைக்கும் ஏன்னு கேட்கவில்லை. யாரெல்லாம் விரும்புனீங்களோ போய் கற்றுங்க, கட்டாயப்படுத்த மாட்டோம். எங்களுக்கு இருக்கிற கல்வியை கெடுக்கிற அளவுக்கு 3வது மொழியை அறிமுகம் செய்ய மாட்டவே மாட்டோம். நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலன்னாலும் சரி, நீங்கள் சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டால் நாங்கள் பணிந்து போகிறவர்கள் இல்லை. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.